Welcome to Pyramid Securities. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பார்க்கலாம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இந்த டைமில் நான் வந்து அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணுறதுல ஐம் லிட்டில் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ எம் ஏபிள் இது வந்து ஐ திங்க் தெர் இஸ் மோர் வேல்யூ அடிஷன் இந்த டைமில் நான் பண்ணுறது. ஸோ அது சம்டைம்ஸ் ஒரு ஆக்சிடென்டல் ஈவெண்ட்ஸ் தான் வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நம்ம அன்றைக்கி ஒரு நாள் போஸ்ட் பண்ணது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு எப்பவுமே என் மனசில் இருந்தது. நம்ம நிறைய மற்ற 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே நிறைய பெட்டராக ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஐம் ஹாப்பி தட் இது வந்து ஐம் ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் இந்த லாங் ரன். தேங்க்யூ. இந்த ஒரு சிஸ்டத்துக்கு போகல நம்ம போகலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் நம்ம டெம்ப்ளேட் அதே தான். பட் நம்ம கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம், அப்பப்போ கொஞ்சம் இது எல்லாம் பண்ணுவோம். 16,496 ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனாலும் வந்து 16,500 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. தட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். ஆனாலும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் வீக் தான். ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் பண்ணுறது, டோஜி கீழே வந்து மேலே பக்கெட் போட்டு தூங்குறது, இதெல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. ஸோ 22 advances, 27 declines, nothing great about it. பட் மேலே ஓப்பன் பண்ணதுக்கு இது வந்து பாருங்க 2550 ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகி தான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகி ஃபார்மேஷன் வீக் தான். ஓகே, நம்ம கேப்புக்கு அப்புறம் வரலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜம்ப் த கன். ஸோ ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் வால்யூம் 63,000 crores, எஃப்இ டேட்டா 1,063 crores, 1000 மைனஸ் விற்றுருக்காங்க. இவங்க வாங்கியிருக்காங்கன்னா உடனே நினச்சிக்காதீங்க. எது ஒன்றா வாங்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து டெய்லி எதாவது வாங்கிட்டு இருக்கணும். இண்டெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து இது என்னடா இவங்க வாங்கியிருக்காங்களே இவங்க விற்றுருக்கா யோசிக்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டியது வால்யூமு ஓவரால் அட்வான்ஸ் டிக்ளைன். இது பாருங்கள், இது என்னைக்கு குறைய ஆரம்பிச்சதோ அன்றைக்கி தான் ப்ராட் மார்க்கெட் வீக் ஆச்சு. அது வரைக்கும் ப்ராட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நிஃப்டி இறங்கி இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராட் மார்க்கெட்டே வீக் ஆயிருக்கு. 443 advances, 1622 declines, but still 45 points plus. யாரெல்லாம் மேலே தூக்கி நிற்க வச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம், நிஃப்டியை சப்போர்ட் பண்ணாங்கன்றது. ஓகே, அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஃப்ளாட்டு 0.41, 0.71 மிட் கேப், 1.85 ஸ்மால் கேப், 2.1 ஸ்மால் கேப், 1.18 ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்பில் நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ் பார்த்தா HCL டெக், TCS 3% கிராசிம், அதானி போர்ட்ஸ் 2.78, அதானி போர்ட்ஸ். நம்ம ஏதோ ஒன்று பேசணும், நம்ம நார்மலாக பேசணும், நம்மளுக்கு யாரோடையும் பிரச்சனை பண்ணுற அவசியம் கிடையாது. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் சனிக்கிழமை பதில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன வேணால் போடுங்க. ஸோ சனிக்கிழமையில் இனிமேல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஐம் ஒன்றும் சொல்ல விரும்பல. லெட் மீ, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரீஎம்ப்ட் எனிதிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா ஐடியா 0.8% அப்போ, எஸ் பேங்க் அங்கே 10 ரூபா கிட்ட போயிடுச்சு, 12 ரூபா கீழே போயிடுச்சு. எஸ் பேங்க் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, நான் போடுறதுக்கு பயமாக இருக்குது. சரி, நான் அப்புறம் போடுறேன். 2-3 சேல் -3% டவுன், ஜொமேட்டோ 8% டவுன், ஐயோ, பிஎன்பி 1%. ஸோ சுஸ்லான் வந்து 1.7. சுஸ்லானுக்கு வேணாம், அந்த பேச்சே வேண்டாம், யாரும் கோச்சிக்காதீங்க. டாடா ஸ்டீல் 0.97%, 9%. நூவோக்கோ, என்னது நூவோக்கோ யாருன்னு தெரியல, புது இஷ்யூவா, வால்யூமில் போயிருக்கு. ஓகே, கேடலா வந்து நியூஸ் இருக்குது, அதனால மேலே போயிருக்கு. மைண்ட்ரி 4%, HCL டெக் 4%, டெக்னாலஜி வேறு ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 50 வீக் 60 ஸ்டாக்ஸ், 50 வீக்கில் 38 ஸ்டாக்ஸ். ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸ்பாட் பார்க்க மாதிரி பார்க்கலாம். ஓகே, சாரி, அதில் தான் இருக்கும், பரவாயில்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 19% NIACL, அதாவது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, அப்போலோ சிந்திரி 17%, BLS 16%. யாரா நீங்கள்லாம்? ஸ்ரத்தா, கார்ட்ஸ் கேபிள், ஒரு காலத்தில் நம்ம ஃபேவரட் ஸ்டாக், ஆட்சன், அரவிந்த் ஃபேஷன்,
ஓகே, அரவிந்த் ஃபேஷன் இவங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் பர்ஸில் இருக்காங்க. இது ஏதோ விஷயம் நடக்குது, சம்பவம் ஏதோ நடக்குதாங்க. உண்மையான சம்பவம் வந்து இங்கே ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தா வால்யூம்ல இருக்குது, வேல்யூலையும் இருக்குது. லூமேக்ஸ் ஆட்டோ ஆன்சிலரி 32 டைம்ஸ் வால்யூம் போயிருக்கு, 67 டைம்ஸ் வால்யூம், 26 டைம்ஸ் வால்யூம்ஸ். ஆர்பிஎஸ் ஈவெண்ட் இது வந்து ETF இது விட்டுருங்க. கார்ட்ஸ் கேப்பெல்லாம் போயிருக்கு. ஸோ அம்பிகா அகர்பத்தி ஏதோ நல்ல வாசனை அடிக்குது. NGIL இவங்கெல்லாம் வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது தெரில, ஏதாவது கண்டுபிடிச்சோன்னா வீடியோ போடுறேன், அதுக்கே கொஞ்சம் பார்த்துக்கலாம் என்னன்றதுன்னு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். நீ புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணி கோட் ஆஃப் தட், நம்ம வந்து ஒரு கோட் ஒன்று போட போகிறோம். டெய்லி ஒரு கோட் சொல்ல போகிறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் கோட் ஒன்று க்ளோசிங்கில் ஒரு கோட் சொல்ல போகிறோம். ஓப்பனிங்லாம் நல்ல ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரில, ஃபினிஷிங்காச்சும் ஏதோ ஒரு கோட்டில் முடிக்கலான்னு ஒரு ஆசை. ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் ஃப்ளாட்டு, ஆட்டோ 1.47 டவுனு, ஃபினான்ஷியல்ஸ் ஃப்ளாட், FMCG ஃப்ளாட், IT 1.7, மீடியா 1.7 டவுன், ப்ரைவேட் பேங்க் ஃப்ளாட்டு 0.99 ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் 0.44. ஓகே, இவங்கெல்லாம் வந்து அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்த்து அப்புறம் நம்ம சார்ட்டுக்கு போகலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஈவன் தான் நினைக்கிறேன், ஈவன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ TCS வந்து 18 பாயிண்ட்ஸ், டாப் 5 மட்டும் பார்க்கலாம். TCS வந்து நீங்கள் சப்போர்ட் இண்டெக்ஸ் பை 5 பாயிண்ட்ஸ். TCS, HCL Tech, RIL 9 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. HDFC Bank 8 பாயிண்ட்ஸ், இன்ஃபி 5 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ITC வந்து 5 பாயிண்ட் இறக்கி இருக்கு. 4 பாயிண்ட் வந்து M&M, கிராசிம் 4 பாயிண்ட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்கெல்லாம் இறக்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்றிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் யார் இறக்கியிருக்காங்க, யார் ஏற்றிருக்காங்கன்னு. இது SP துல்சியான் வந்து என்ன எங்கன்னா பார்த்தாருன்னா எனக்கு வந்து ஒரு சார், இஃப் யூ see me in airport, buy me a cup of coffee, sponsor. Okay, so it's lighter wine. ஓகே, ஸோ இதுதான் நம்ம விஷயம். மற்றபடி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்காங்க, பெரிய லெவலில் இல்லை. இந்த இது கூட நம்ம வால்யூம் ஓகே, அதெல்லாம் அவ்வளோ டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பேராலிசிஸ். இது கோட்டு கிடையாது, இது ஃபேக்ட்டு. ஓகே, நம்ம அடுத்து நம்ம சார்ட் போகலாம். ஆக்சுவல் சார்ட் போயிடலாம். வெயிட் சார்ட் போட்டு நம்ம யூஸ்வல் ஃபார்மேட். இன்னைக்கு வந்து ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அதான். ஓகே, நிஃப்டி வந்து 496 நேற்று விட ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த காலம் மட்டும் பாருங்கள். நான் ஒரு பாயிண்ட் ஏற்றிக்கிறேன் மேலே, என்ன எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகே, நேற்று ப்ளஸில் போடுறதுனால நான் வந்து பிளாக்ல தான் இருக்கேன். நேற்று ஹை 16,590, இன்னைக்கு வந்து 16,592 ஹை, 16,395 லோ. இது வந்து நேற்று ஓகே, இது 197 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஹைக்கு லோக்கு இருக்கு டிஃப்ரென்ஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது ஆக்சுவலாக க்ரீனில் போடணும். 16,494 ஹை. இது என்னன்னு கேட்டாங்க, இது வந்து ஐதர் ரிப்பீட் பிகாஸ் ஸ்டில் த கவுஸ் கம் ஹோம், பிகாஸ் நிறைய பேர் புதுசாக பார்த்துன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்றுமே கிடையாது, இது பார்த்துக்கோங்க. இது வந்து ஹைதர் அலி காலத்து டெக்னிக்னு சொல்லலாம் கூடாது, ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் சொல்லலாம். ஸோ ஹைதர் அலி காலத்து மேனக்குன்னா இன்னைக்கு ஹை லோ அண்ட் க்ளோஸ், ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3, அதோட ஆவரேஜ் தான். ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு க்ரீனில் போட்டிருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து 16,600 ஏன் ஓகே, இப்போ மேலே போய்க்கலாம். இப்போ 16,600 ஓப்பன் ஆயிருக்கு நிஃப்டியில். நேற்று 16,500 காட்டுச்சு. இன்னைக்கு த்ரூ அவுட் டே பார்த்தீங்கன்னா 16,500 தான் இருந்தது ரெண்டு. இப்போ இன்னைக்கு வந்து ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 315 நான் பார்த்தேன். ரெண்டுமே 16,500 தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் ஒரு சம்பவம் நடக்கும், சம்பவமே யுகே நடக்கும். சம்பவம் வந்து சங்கே ரெண்டுமா, எந்த பாசிட்டிவ் சங்கா நெகட்டிவ் சங்கான்னு தெரியல. ரெண்டு சங்கு இருக்குது, பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், இல்லை உங்களுக்கு புரியாது அப்படின்னு ஒரு கூகுளி ஒன்று போடுவோம் அப்பப்போ. இப்போ என்னுடைய சேனல் அப்பப்போ ப்ரொமோட் பண்ணி, இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதில்ல, ஏதாவது மண்டபத்துலேருந்து வாங்கி பேசுறதில்ல, ஃப்ளோலேயே வர்றது. ஸோ பேர் வித் மீ for something which I am talking extra, if at all I talk extra. இது 16,000 காட்டுது. நேற்று பார்த்து ஏன் ரெட்டில் போட்டிருக்கேன்னா, நேற்று 15,500 சப்போர்ட் காட்டுச்சு. இன்னைக்கு சப்போர்ட் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு, அதனால வந்து இது பாசிட்டிவா நெகட்டிவா தெரியல. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் காட்டுறதுக்காக 16,000 போட்டிருக்கேன்.
எஃப்ஐ மைனஸ் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது வந்து 13.69 வந்து விக்ஸ் 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 கி கோலிலோ. ஓகே, இது புட் 109, கால் 112. ஓகே, புட் கால் 109, புட் வந்து 109, கால் 112. இது புட் கால் ரேஷியோ 0.97 ஸ்டில் இஸ் அ டீசன்ட் நம்பர். ஸோ 0.97 எல்லாம் சம்பவம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு. 0.8 புட்டு ஜெனரல் ரேஞ்ச் பார்த்தா 0.8 கிட்ட போனா ஓவர் சோல்டு அண்ட் குட் பி அங்க இருந்து பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கால் வந்து புட் கால் ரேஷியோ வந்து 0.8 போனா ஓவர் சோல்டு. ஸோ அங்கிருந்து பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம். 1.8 1.7 அப்போ தான் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட்டு, அங்கிருந்து கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காலம் என்னது? ஓகே, இது வந்து பாத்தீங்களா, இதுதான் நம்ம புதுசாக ஆட் பண்ணது. எங்க போயிட்டே நீ? ஓகே, இதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து காலோடது. ஓகே, காலோட ஐவி இம்ப்ளைட் வால்டிலிட்டி அந்த ஸ்க்ரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இம்ப்ளைட் வால்டிலிட்டி அன்னைக்கே நான் காட்டியிருக்கேன். நான் வந்து இப்போ க்ளோசஸ்ட் இந்த 16,496னால 16,500 இம்ப்ளைட் வால்டிலிட்டி எடுத்திருக்கேன் நான். ஸோ 11.76 இது என்ன சொல்லுதுனாக்கா ஒரு அப்சைடு இருக்குதுன்னு சொல்லுது. மார்க்கெட் ஒன்றும் செல்லிங் வரல, செல்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். இட் குட் பி அ பை அண்ட் டிப் மார்க்கெட். கீழே ஓப்பன் பண்ணா மேலே போவோம், மேலே ஓப்பன் பண்ணா கீழே வர வாய்ப்புகள் இருக்கு. பட் இட் ஸ்டில் த ரேலி இஸ் இன்டாக்ட்னு சொல்லுது ஆல்மோஸ்ட். ஓகே, இது வந்து 14.58 புட்டோட ஐவி காட்டுது. ஸோ அதனால புட்டோட ஐவி 14.58. இதை பத்தி டீடைல் கேட்காதீங்க நல்லா. ஓகே, ஸோ 14.58 புட்டோட ஐவி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஸோ அதனால this indicates பாசிட்டிவ் ஃபார் தி மார்க்கெட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். நேராக சார்ட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா நிஃப்டி 50 பார்த்துடலாம், அப்புறம் மற்றதுக்கு வரலாம். நிஃப்டி 50 போகலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கோடுக்கு வச்சிருக்கோம். இந்த கோடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்மீடியட் லெவல் 16,570 மேலே தான் ஸ்ட்ராங்கு. அது வரைக்கும் வீக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா அது மாதிரி இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு. எந்த கேப்பை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறான்? ஐ ரிப்பீட் எந்த கேப்பை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றான்னு யோசிச்சிருந்தோம். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான். இந்த கேப்பை ஃபில் பண்ணுவானா? எப்போ கண்டிப்பா ஃபில் பண்ணா நல்லது. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் நல்லதா இருக்கும். ஃபில் பண்ணாம மேலே போனா ஒரே நாள் இங்க வந்து உட்காந்துப்பான். ஸோ அதனால வந்து இங்கேருந்து இறக்க ஆர்எஸ்ஐ ஆல்சோ 66 நம்ம அங்கே போட்டாச்சு அதை. ஸோ இது வந்து ஆனால் டோஜி இது வந்து இது என்ன டார்க் கிளவுட் கவர்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹேங்கிங் மேன்னு சொல்ல முடியாது. இது ஹேங்கிங் மேன்ல டார்க் மாதிரி ஏடா கூட புது கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து இதை வச்சு ஒன்றும் டிரைவ் பண்ண முடியல. ஸோ இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ 50-day மூவிங் ஆவரேஜ், 21-day மூவிங் ஆவரேஜ், கிரீன் அட் 50-day மூவிங் ரெண்டுத்துக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால வீக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் போடுறது லக்ஷ்மண் ரேகா. இந்த லெவல் கீழே போகக்கூடாது. இந்த லெவல் கீழே போன உடனே வீக்கு. நிஃப்டி ஆர்எஸ்ஐ 45, பேங்க் நிஃப்டி ஆர்எஸ்ஐ நேற்று 43, இன்னைக்கு 45. ஸோ 50க்கு மேலே போனால் இங்கேருந்து ஸ்ட்ராங்கு, 40 கீழே போனால் வீக்கு. இல்லை 50 குட் பி ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த 50 அது வந்து அந்த வந்து ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி சொல்லணும்னாக்கா இது பெரிய கமெண்ட்ரி போயிட்டு இருக்குது. ஓகே, மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி சொன்னாங்க 50-day மூவிங் ஆவரேஜ் 35 to 30 மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங்கு. இது கீழே போன இது கீழே மேலே இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓப்பு இருக்கு. இது கீழே ரெகுலர் கண்டினியூஸாக ஸ்ட்ரேட் பண்ணனா ஒரு நெகட்டிவ் சத்தம் கேட்கும் நம்மளுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பயமுறுத்தல ஃபேக்ட் சொல்கிறேன். ஓகே, நிஃப்டி 50 பார்த்தாச்சு. இப்போ நம்ம SML 100 பார்க்கலாம். ஓகே, ஸோ SML 100 பார்க்கலாம். SML 100 பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து ஹேங்கிங் மேன் லோ பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகி கீழே ஹேங்கிங் மேன் லோ வந்து 19,780 அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 19,660 க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 100 வந்து வீக்கா இருக்கு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 30ல நிற்குது. ஸோ RSI 30ன்றது ஒரு வந்து அகெயின் அதுவும் லக்ஷ்மண் ரேகா.
மாதிரி ஒரு ஓவர் பாட்டில் இருந்து RSI தட்டி கீழே போயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஓவர்னு அர்த்தம். அதனுடைய மீடியம் டேர்ம் இல்லை ட்ரெண்ட் ஓவர்னு அர்த்தம். ஸோ நாளைக்கு வந்து RSI தட்டி கீழே ஸ்மால் கேப் க்ளோஸ் ஆகக்கூடாது. இதை நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். இட் இஸ் கெட்டிங் எக்ஸைட்டிங் டே பை டே. அதாவது ஒரு பேட் விக்கெட்டில் தான் நம்ம நல்லா பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ட் ஆனால் தான் நம்மள நல்லா ஒரு கரெக்ஷன் வந்தால் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஒரே மாதிரி மேலே போயினே இருந்தா யார் நல்ல பேட்ஸ்மேனே தெரியாது, எல்லாரும் நல்ல பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு காபா விக்கெட்டுன்னுவோம், பவுன்சி ட்ராக் எதனா வருதான்னு பார்க்கலாம். ஸோ நத்திங் மோர் டு ஹேட் அண்ட் ஐ திங்க் ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஐ விஷ் யூ அ கிரேட் ஈவினிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், குட் நைட்.